சீல் வச்சதை எப்படி ஓப்பன் பண்ணி ஓட்டுவாங்க? ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி தானே சீல் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து என்ன என்ன சொன்னாலும் யாரும் வந்து திருந்துற மாதிரியே இல்லை. எல்லாத்தையும் இன்னைக்கெல்லாம் ஓட்டல, இன்னைக்கு ஓட்டல, இன்னைக்கு கம்ப்ளைண்ட் வந்தங்காட்டி தான் நாங்கள் இன்னைக்கு வந்தோம். இங்கே தங்கி தான் வேலை செய்வோம். யார் நீ? இருங்க பயந்துட்டாரு. இருங்க பயப்படாது, வாங்க பொறுமையா. திக்குன்றது ஒண்ணும் பண்ணலவா இருங்க. அவரை வெளியே கூப்பிடுவாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? என்ன கிரிமினல் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அறிவாளிகளும் நம்ம ஊர்ல தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சீலிங் பண்ணி எல்லாமே திரும்ப இதே அடுத்து கிரிமினல் ஆக்ஷன் போடுங்க. உள்ளிட்ட பண்ணி எழுதிட்டு ஆர்டிஓட்ட பேசுகிறேன் மேடம். பேசுகிறேன். நீங்கள் 1 மந்த் டைம் கேட்டாங்கல்ல? ஆமாம். யாருக்குமே கொடுத்தாங்க, கணக்கு வச்சுருக்காங்க அடுத்த இதுக்கு. இங்கே வந்து சட்டத்துக்கு புறம்பா சீல் வச்ச ஃபேக்ட்ரி 4 மாதம் ஆச்சு. இப்போ அன்டைமில் நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்ட்டு வந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச சாயப்பட்டறையில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க நைட்டு. இப்போ நாங்கள் வந்து கையங்கலமாக பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து சட்டத்துக்கு விரோதமாக எது பண்ணாலும் நாங்கள் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எங்கள் தலைவர் ஆட்சியில், எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியில் இந்த மாதிரி எது நடந்தாலும் சட்டத்துக்கு விரோதமாக நடந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த புகார் எப்படி உங்கள் தொலைபேசிக்கு பண்ணாங்க தொடர்ந்து மக்கள்? நாங்கள் வந்து 2 நம்பர் கொடுத்துருக்கோம்ல, மக்களுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அந்த கால் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஓட்டிகிட்ருக்காங்க நைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்துச்சு. அதன் அடிப்படையில் நாங்கள் வந்தோம். 1 மாத கால அவகாசம் கொடுத்துருந்தீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்படி முறைகேடாக இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன நம்ம நான் வந்து தொழிலாளர் அடைவாங்கன்னு சொல்லி தான் நான் 1 மந்த் டைம் கொடுத்தேன். அதாவது ஓட்டக்கூடாது, அதுக்கு இடிபி எல்லாம் போட்டுட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் டைம் கொடுத்துருந்தேன். அதேமாரி இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால வந்து அந்த ஒரு மாதம் அவகாசமும் கிடையாது. இந்த சட்டவிரோத சாய தொழிற்சாலைக்கு நீங்கள் எது மாதிரியான எச்சரிக்கை விடுக்கிறீங்க? இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி பண்ணும்போது எது மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு சொல்லுங்கள். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கண்டிப்பாக எடுப்போம்.